محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பியவர்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பெருளால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதமான திருமறை குர்ஆனிலே இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் பலவிதமான கட்டளைகளை பின்பற்ற வேண்டிய சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். அதில் மிக முக்கியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான கட்டளை என்னன்னு சொன்னா பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ பார்வை என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிலைமத், மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனங்களே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அலம் நஜஅலஹு ஐனைனி வ லிசானன், மனிதனுக்கு நாம் பார்க்கக்கூடிய இரண்டு கண்களை நாம் வழங்கவில்லையா? கண் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை என்பதை அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையான இந்த பார்வையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? மூமினான ஆண்களாக இருந்தாலும் சரி மூமினான பெண்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு அல்லாஹ் என்ன செய்றான்? ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக அழைத்து அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனங்களை சொல்லி காட்டினான். குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரியும் வ யக்ஃபலு ஃபுரூஜஹும். நபியே, மூமினான இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நீ சொல்வீராக என்ன சொல்லணும்? தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளுமாறும் தங்களுடைய கற்புகளை அவர்கள் பேணுமாறும். இன்னைக்கு கற்புன்னு சொன்னா பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்?
நபியே நீங்க மூமினான ஆண்களை அழைத்து சொல்லு அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தங்களுடைய கற்புகளை பேணி கொள்ளுமாறும் மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இறை நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அல்லாஹ் சொல்றான். இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை அழைத்து நபியை சொல்லுங்க தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தங்களுடைய கற்புகளை பேணி கொள்ளுமாறு நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தனித்தனியாக அழைத்து பார்வையை நீ பேணி பாதுகாத்துக்கொள் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு பெரும்பாலும் காரணமாக அமைவது என்னன்னு சொன்ன நாம் பார்க்கக்கூடிய அந்த தவறான பார்வைகள் தான். இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கு சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு மாத காலமாக நீங்க பத்திரிகைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன 3 வயசு குழந்தை தப்ப முடியல பாலியல் குற்றங்கள் 3 வயசு குழந்தைகள் பாதிக்கப்படுது, 5 வயசு பிள்ளை பாதிக்கப்படுது, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பெண் பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்களால பாதிக்கப்படுறாங்க. சிறு குழந்தைகள் முதல் கொண்டு 60 வயசு மூதாட்டி, சமீபத்தில் பத்திரிகையில பாத்தீங்கன்னா தெரியும், 60 வயது மூதாட்டி வீடு புகுந்து கற்பழிக்கிறான். இந்த அளவுக்கு குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயதான பெண்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு காமுகர்களுடைய பார்வையில் இருந்து தப்ப முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அமைவதன் காரணம் என்ன? பார்வைகளை தவறாக நாம பயன்படுத்துவதுதான். நம்முடைய பார்வைகளை கட்டுப்படுத்தாம நம்ம இஷ்டம் போல பார்வைகளை மேய விடுறோம். ஆபாசமான காட்சிகளை தொலைக்காட்சிகளா இருந்தாலும் சரி தொலைபேசிகளிலும் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பார்வையில தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துவதன் விளைவு அது தூண்டக்கூடிய எண்ணங்கள். நீங்க குழந்தைகளும் தப்ப முடியல, வயதான பெண்களும் தப்ப முடியல. அப்ப இதனுடைய விபச்சாரத்துடைய துவக்கம் என்ன? ஆரம்பம் தவறான பார்வைதான். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியே நீங்கள் மூமினான ஆண்களுக்கு சொல்வீராக அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறும் அதுக்கடுத்து கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும். பார்வை தவறா போச்சுன்னு சொன்னா கற்புல நீ பாதிக்கப்படும். அதனால அதுக்கு அல்ல பார்வைக்கு அடுத்ததாக தங்களுடைய கற்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பார்வைகளை என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி காட்டுறான். நாம எந்த அளவுக்கு இன்னைக்கு பார்வையை பேணுகின்றோம்? இன்னைக்கு நம்முடைய பொழுதுபோக்கு அம்சம்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைச்சிருச்சா ஏதாவது ஒரு மாலுக்கு போறது, பீச்சில் போய் நேரத்தை கழிக்கிறது. அங்க நம்முடைய பார்வைகளை எப்படி பயன்படுத்துறோம்? அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்றோமா? இளைஞர்களா போனா நண்பர்களோடு சேர்த்து போன இன்னொரு அழகான பெண்களை பார்க்க வேண்டியது, அவங்களை டீஸ் பண்ண வேண்டியது, முழு நேரமும் பார்வைகளை தவறாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுடைய பண்பு என்ன, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுடைய பண்பு எப்படி இருக்குன்னு சொன்னா பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க? இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா. ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விபச்சாரத்தின் ஒரு பங்கை அவன் எழுதி இருக்கின்றான். அதை அவன் அடைந்தே தீர்வான். யார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய மகன்னா எல்லாருமே அடங்குவோம். ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் விபச்சாரத்துடைய ஒரு பங்கு அல்லாஹ் எழுதிட்டான். அதை அவன் அடைந்தே தீர்வான் என்று சொல்லிவிட்டு விபச்சாரத்துடைய பங்கு என்ன? கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் தவறான பார்வை. விபச்சாரம்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யறது விபச்சாரம் கிடையாது. ஆணும் பெண்ணும் தனிமையில செய்யறது மட்டும், தவறான காரியத்துல ஈடுபடுறது மட்டும் விபச்சாரம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி காட்டாங்க? கண் செய்யக்கூடிய விபச்சாரம் தவறான பார்வை, நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் கெட்ட வார்த்தைகளை, பாலுணர்வை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பேசுவது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம். இதையெல்லாம் செய்தோம் சொன்னா மனம் ஏங்குகின்றது, இச்சை கொள்கின்றது. இவை அனைத்தையும் ஆணுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தா உண்மைப்படுத்தி விடும், இல்லை என்றால் பொய்ப்படுத்தி விடுவது செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அப்ப விபச்சாரத்துடைய ஆரம்பம் இங்கே இருந்து நாம பார்க்கக்கூடிய தவறான பார்வையில் இருக்குது. நம்ம பார்வையை தாழ்த்தாம நம்ம தவறான முறையில காரியங்களை, தப்பான விஷயங்களை ரசிக்கின்ற போது அது விபச்சாரத்துடைய ஆரம்பமாக இருப்பதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டான்னு சொன்னா,
உங்களுடைய பார்வைகள் நீ தாழ்ந்து அது மூமினுடைய பண்பு என்று செய்யறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொல்லி காட்டினான். எதிர்பாராம பார்க்க வேண்டும் எண்ணம் இல்லாம எதேச்சியாக ஒரு பெண்ணை நம்ம பார்க்கிறோம். நாம மூமிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நம்ம சொல்லி தராங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திடீரென ஒரு பார்வையை பார்க்கிறேன், ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅமரனி அன் அஸ்ரிஃப பஸ்ரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கட்டளையிட்டார்கள், என்னுடைய பார்வை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ளுமாறு. நாம எதாச்சும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், தெரியாதனமா ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவன் அழகா இருக்கிறார், நம்முடைய மனம் என்ன செய்து அந்த ஆசையை தூண்டுகின்றது, நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய பார்வையை வேறு பக்கம் திருப்பிடு, அந்த பார்வையை கண்டினியூ பண்ணாத, ஆக ரொம்ப அழகா இருக்கா என்று அவளை ரசிக்காத, எதேச்சையாக தெரியாதனமா நீ பார்த்துட்டா கூட உன்னுடைய பார்வையை வேறு பக்கம் நீ திருப்பிக் கொள் என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு நபி தோழர் என்ன செய்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு குதிரையில பயணிக்கிறாங்க. அப்படி பயணித்து கொண்டிருக்கும்போது பார்த்தா இப்னு அப்பாஸ் என்ன பண்றாங்க, ஏத்தா ஒரு பெண், அழகான பெண்மணி, அவங்க வரதை இவங்க பாக்குறாங்க, அந்த பெண்ணை இவங்க பாக்குறாங்க, அந்த பெண்ணும் இவங்க பாக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்கின்றார், ரெண்டு பேரும் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க, இத கவனிச்சுட்டு உடனடியாக செய்றாங்க, இப்னு அப்பாஸ் அவருடைய முகத்தை ரசூலுல்லாஹ் வேறு பக்கமாக திருப்புறாங்க. அவங்களுடைய பார்வை தவறான ஒரு பக்கம் போறதை பார்த்த உடனே ஒரு பெண்ணை ரசிக்கிறாங்க, அழகான பெண்ணை ரசிக்கிறாங்க என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இப்னு அப்பாஸ் அவருடைய கழுத்தை வேறு பக்கமாக திருப்பி விடுகிறார்கள். இதை பண்ணாத, இது தவறு, தெரியாதனமா ஒரு பெண்ணை பார்த்துட்டியா, நீ என்ன செய்யாத, அவனுடைய அழகை ரசிக்காத, அவனுடைய பார்வையை நீ வேறு பக்கம் திருப்பி விடு என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கிறோம், நம்ம தொழுகை உட்பட இந்த பிற இபாதத்துகளை செய்தாலும் சாலை ஓரங்கள் நடக்கும் போது நம்முடைய பார்வைகள் விஷயத்துல எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறோம், பார்வை அல்லாஹ்வுக்கு பயந்து கட்டுப்படுத்துறோமா, ஒரு அழகான பெண்ணை பார்த்தா பார்வை வேறு பக்கம் திசை திருப்புறோமா. இன்னைக்கு பெண்களுடைய ஆடை எப்படி இருக்குது, இன்னைக்கு ஒரு மாலுக்கு நீங்க போனீங்கன்னா போதும், ஆண்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு, வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு பெண்களுடைய ஆடை ரொம்ப கேவலமாக இருக்கு. பார்க்கறவங்களே ஒரு மாலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க, நீங்க நம்முடைய ஈமான் பாழாக போயிடும். பார்வை தாழ்த்தலன்னு சொன்னா டைட்டான டீஷர்ட் அடித்துக் கொள்வது, முன்னாடி சால் போடக்கூடிய பழக்கம், அதெல்லாம் ஃபேஷன் கிடையாது. சால் போடாம நடக்கிறதா இன்னைக்கு ஃபேஷன். அப்படி இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய பெண்களுடைய ஆடைகளை போய் பாருங்க, ஓயமா ரோட்ல கொஞ்சம் நின்றுட்டு வந்து பாருங்க, அவ்வளவு கேவலமாக இருக்கு ஆடைகள். தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, ஆபாசத்தை நோக்கி தூண்டுகின்ற மாதிரி பெண்களுடைய ஆடைகளுக்கு அமைந்திருக்கின்றது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நாம் இன்னைக்கு மூமினாக வாழணும்னு சொன்னா நம்முடைய பார்வைகளை தாழ்த்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு முறை நடந்து வரும்போது நபி தோழர்கள் சாலை ஓரங்கள்ல அமர்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அதை பார்த்து இய்யாக்கும் வல் ஜுலுஸ அல துல்காத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாதை ஓரங்களில் நீங்க அமர்வதை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்யறேன். மக்கள் நடந்து செல்லக்கூடிய சாலை ஓரங்கள் நீங்க அமராதீர்கள் என்று சொல்லும் போது அவங்க நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அது சங்கமிக்கக்கூடிய சபை, அந்த இடத்துல ஒன்று கூடி பல விஷயங்களை பேசிக் கொண்டிருப்போம் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படின்னு சொன்ன பாதைக்குரிய கடமையை நீங்க நிறைவேற்றுங்க, பாதைக்கு செய்ய வேண்டிய பாதைக்குரிய அந்த கடமையை நீங்க செய்யுங்க. அப்ப கேட்கிறாங்க, வமா ஹக்கு தரிக்கி, அல்லாஹ்வுடைய தூதரே பாதையுடைய உரிமை என்ன என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய பார்வையில் நீங்கள் தாழ்த்திக் கொள்வது,
சாலையோரங்கள் அமர்ந்து அரட்டை அடிப்பதற்காக அமர்றோம். பெரும்பாலும் நம்முடைய அரட்டை பெண்களை குறித்து, கடந்து செல்லக்கூடிய பெண்களை குறித்து தான் இளைஞர்களுடைய அரட்டை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கை செய்திருந்தாம பாதையில் நீங்க அமர்ந்தீங்கன்னு சொன்னா அதற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்வதும், போக வரக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய நாவினாலும் கருத்தினாலும் துன்பம் செய்யாமல் இருப்பதும், சலாத்துக்கு பதில் உரைப்பதை சொல்றாங்க. இதெல்லாம் பாதைக்கு செய்ய வேண்டிய கடமை. சலாத்துக்கு பதில் சொல்வது, நன்மையான விஷயங்களை ஏவுவது, தீமையை விட்டு மக்களை தடுக்க வேண்டும். இஸ்லாம் இந்த அளவுக்கு பார்வையில் கடுமையான எச்சரிக்கை செய்யும். உங்களுடைய பார்வையை பாதுகாத்துக்க. இன்னைக்கு சமூகத்துடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஒரு சினிமா ஒண்ணு வெளியே வந்திருக்கு, ஹபீபி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் என்னன்னா முஸ்லிம்களோட வாழ்வியலை பேசக்கூடிய ஒரு படம். அதற்கு எதிராக ரெண்டு குரூப். ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த படத்தை போய் பாருங்க, இதனால வரைக்கும் முஸ்லிம்களை தீவிரவாதிகளா காட்டி கொடுத்த மக்களுக்கு மத்தியில முஸ்லிம்களோட உண்மையான வாழ்வியலை படம் பிடித்து காட்டுறான், அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு முஸ்லிம் அமைப்பு தலைவர்கள், கட்சி தலைவர்கள் ப்ரொமோஷன் வீடியோவாக வெளியிடுறாங்க. அந்த படத்தை போய் பாரு, நல்லது ஒரு படம். முஸ்லிம் கட்சி தலைவர்கள் பேசினா பரவாயில்ல, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஃபத்வா கொடுக்கறாங்க பகிரங்கமா. முஸ்லிம்களோட வாழ்வியலை பேசக்கூடிய படமா, அந்த தியேட்டர்ல போய் குடும்பமா போய் பாரு. எந்த அளவுக்கு போகும்னு சொன்னா, எங்க அந்த படத்தை பார்க்கலன்னா மறுபடியும் அல்லாஹ் கூட்டி விசாரணை செய்வான், ஏன்டா ஹபீபி படத்தை பார்க்கல. அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில நீங்க பிரச்சாரம், ஹபீபி போய் பாரு. தௌஹீத் பேசக்கூடிய ஆளுங்க, தௌஹீத பேசக்கூடிய அறிஞர் சொல்றாரு, அந்த படம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு தெரியுமா? 40 வருஷமாக நாம செய்த தாவா, நாம தீவிரவாதிக்கு எதிராக பேசுற பிரச்சாரத்தை எல்லாம் 2 நாள்ல கடந்துச்சு. தாவாவெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டா. சினிமா மேல மோகம் எப்படியா? 40 வருஷமா நம்ம தாவா பண்ணி செய்யாத காரியத்தை 2 தினத்துல அந்த படம் செஞ்சிருச்சு. அந்த படத்தை பார்த்து வெளியே வந்து ரிவ்யூ சொல்லுவானே, அதான் 2 காட்சி எடுத்து போட்டு நாங்க இத்தனை நாள் வரைக்கும் முஸ்லீம்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தோம், இந்த படத்தை பார்த்துக்கலாம் முஸ்லீம்களோட வாழ்க்கையை புரிந்து கொண்டு 2 பேர் பேசுறத எடுத்து போட்டு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. சினிமா, முஸ்லீம் சமுதாயம் சினிமா விட்டு ஒதுக்க கூடாது, சினிமாவை எடுக்கணுமா? அவங்க இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சினிமாக்களை எடுங்க. ஹதீஸ வேற மேற்கோள் காட்டுறாரு. யார் இஸ்லாத்துல புதிதாக ஒரு நடைமுறை உருவாக்குகிறாரோ அந்த நடைமுறையை மற்றவர்கள் பின்பற்றும் போது அந்த நடைமுறையை உருவாக்கியவருக்கு அது நன்மை கிடைக்கும். எது சினிமாவை உண்டாக்கணும்? முஸ்லிம் சமுதாயம் சினிமாவை தயாரி. அட இந்த வசனத்துக்கு இது ஒத்து போகுதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்வைகளை தாழ்த்து. எந்த ஒரு சினிமா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய சினிமாவா இருந்தாலும் ஹீரோயின் அழகா இருக்கல. நீ ஹபீபி திரைப்படத்தை சொல்ல, அதுல காதல் காட்சிகள் இருக்குத, 2 பேர் காதல் பண்ற மாதிரி காட்சிகள் இருக்குத. அது எப்படி நீ இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள உட்கார்ந்து நீ பார்ப்ப? அழகான பெண்ணை ரசிக்க தூண்டுமா இல்லையா அந்த சினிமா? சினிமாவை இஸ்லாமிய வரைக்குள்ள இருந்து எப்படி ஒரு சினிமா எடுக்க முடியும்? இஸ்லாத்தை சொல்வதற்காக சினிமா எடுத்தாலும் அதுல ஒரு கணவன் மனைவி காட்சியை நீ காட்டணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அதற்குன்னு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆண் ஒருத்தனை கூப்பிடணும், ஒரு பெண் ஒருத்தியை கூப்பிடணும். 2 பேரும் கணவன் மனைவியா இருக்க மாட்டாங்க. படத்துக்காண்டி என்ன செய்வாங்க? காசு வாங்கி கொண்டு கணவன் மனைவியாக நடிப்பார்கள். இஸ்லாமிய கலாச்சாரம் இப்படி ஒரு கணவன் மனைவி இல்லாதவர்கள் கணவன் மனைவியாக சினிமாவில் சேர்ந்து நடித்து தான் தாவாவை உருவாக்கணுமா? அடே, சினிமா துறையை நீங்க விலக்கி வைத்திருக்கா. முஸ்லிம்கள் சினிமாக்குள்ள வரமாட்டாங்க. நான் பாக்குறேன், இன்னைக்கு தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகள் வந்த சன் டிவி உட்பட பல தொலைக்காட்சிகள்ல, இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக புது படமா போடுவான். தியேட்டருக்கு ரிலீஸ் ஆன சில படங்களை தூக்கி போடுவான். பெருநாள் அன்னைக்கு அப்படி போடுறானா? ஹஜ் பெருநாளை முன்னிட்டு அப்படிதான் புது படத்தை போடுறானா? அவன் தெரிஞ்சு வைத்திருக்கான், முஸ்லிம்கள் சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். தீபாவளி பொங்கலுக்கு படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். எந்த பெருநாளைக்காவது படத்தை ரிலீஸ் பண்றானா? ஏன் முஸ்லிம் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? அவனே விளங்கி வச்சிருக்கிறான். நீ என்னதான் சொன்னா மறுபடியும் முஸ்லிம் சமுதாயத்தை சினிமாக்குள்ள தள்ளுற. தியேட்டர்ல போய் படத்தை பாரு, சினிமா படத்தை தயாரித்து ஒரு தாவா வெளிப்படுத்து. ஏன்னு சொன்னா சினிமாக்கள்ல முஸ்லிம்களை தீவிரவாதியை காட்டுறான். சரி, அவன் தீவிரவாதியை காட்டுறான், அது காட்டி என்ன ஆயிடுச்சு? இப்போ சமுதாயத்துல அவன் தீவிரவாதிகளாக சித்தரிக்க
இன்னைக்கு நாட்டில் நடப்பு என்ன? உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் நிலை என்ன? அடுத்த 10 ஆண்டுகள் ஐரோப்பாவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மை பெற்று விடுவார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சி தாறுமாறாக போயிட்டு இருக்குது. அவன் சினிமாவை கொண்டு, எந்த மீடியாவை கொண்டு முஸ்லிம்கள் மீது எவ்வளவு பெரிய அவதூறை அவன் சேர் வாரி இறைத்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த பிரகாசத்தை அவனால் ஊதி அணைக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அவனால் தடுக்க முடியாது. பார்வையை தாழ்த்து பெண்களை ரசிக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருந்து கொண்டு சினிமாவை பாரு. இது இப்ப மட்டும் கிடையாது. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை ஜும்மாவுடைய 2வது முறைங்க. நாம இன்னைக்கு ஜும்மாவோட சினிமா பத்தி பேசுறோம், அது ஒரு தீமா பார்க்காதன்னு பேசுறோம். ஜும்மாவுடைய 2வது உரையில் நின்று பேசுறாரு, ஜெய் பீம் படத்தை அவ்வளவு போய் பாரு, சினிமா விட்டு முஸ்லிம் சமுதாயம் ஒதுக்கிடக்கூடாது, இதாவது இஸ்லாமிய வாழ்க்கையில சொல்லக்கூடிய படம் சொல்லிட்டு போற. அது என்ன படம்? அது ஒரு பிரபலமான நடிகர் நடித்த படத்தை ஜும்மாவுடைய 2வது முறையை பயன்படுத்துறாரு, சினிமாவை பாரு. அந்த அளவுக்கு சினிமாவுடைய மோகம் ஆளுங்களையே பிடித்து காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப தவறான ஒரு பார்வை, விபச்சாரம் சொல்லக்கூடிய மார்க்கத்துல நீ எவ்வளவுதான் அழகான சினிமாவை, இஸ்லாமிய வாழ்க்கையில சினிமாவை எடுத்தாலும் சரி, மக்களுடைய ரசனைக்கு ஏற்றவாறு சினிமாவை கொடுக்கணும்னு சொன்னா நீ அதுல கற்பனை காட்சிகளை, ரொமான்ஸ் காட்சிகளை நினைச்சுதான் தீரணும். பின்னணி இசையை சேர்க்காம ஒரு படம் வெற்றி பெற முடியுமா? இசைங்கிறது இஸ்லாத்துல ஹராமா இல்லையா? பின்னணி இசை இல்லாம ஒரு சோக காட்சியை காட்டுறது அதுக்கேற்ற மாதிரி இசை இருக்கணும். ஒரு அதிர்ச்சியான சீனை காட்டுறது அதுக்கேற்ற மாதிரி இசை போட்டாதான் மக்கள் ரசனைக்கு ஏற்றவாறு இருக்கும். எத்தனையோ உண்மை சம்பவத்தை படமா எடுக்கிறோமா, எத்தனையோ ஒரு வரலாற்று படமா எடுப்பான். 20% உண்மை இருக்கு, 80% கற்பனை காட்சிகள். மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி 4 பாடல் காட்சியை வைக்கணும், 2 சண்டை காட்சியை வைக்கணும், காமெடி காட்சி இருக்கணும். இப்படி கமர்ஷியலா இருந்தாதான் படம் வெற்றி பெறும். முதல்ல அப்படி இஸ்லாத்தை பத்தி படம் எடுப்பதாக இருந்தால் கற்பனை காட்சியை மக்களுக்கு ரசனைக்கு ஏற்றவாறு நீ கொடுத்தால்தான், இசையை கொடுத்தால்தான், 4 பாட்டை கொடுத்தால்தான் மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ரீச் ஆகும். இந்த ஹபீபி படத்துல காதல் காட்சி இல்லையா, பாடல் காட்சி இல்லையா? இதெல்லாம் எப்படி இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு வரும்? இது எப்படி இந்த ஹராம பார்ப்பதற்கு ஒரு அறிஞராக, ஒரு ஆலிமாக எப்படி கூட்டாங்க மக்களுக்கு மத்தியில? இஸ்லாம் எங்களுக்கு விபச்சாரத்தை எந்த வழியில் வந்தாலும் நம்முடைய மார்க்கம் அதற்கு கடுமையான முறையில எதிர்ப்பு திரும்பி படங்கள், சினிமாக்கள் என்பது இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டது கிடையாது. அது பாவம் நினைச்சிடும். நாம விளங்கிக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறான பார்வைகள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான எச்சரிக்கையாக மூமின்கள் பேண வேண்டிய ஒழுங்காக பார்வைகளை தாழ்த்த வேண்டிய விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவற்றை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிரமித்து அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க முஹர்ரமுடைய மாதத்தில் ஆரம்ப நாட்கள் நம்ம இருக்கிறோம். இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது பல சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார், அஃலலு சியாமி பஅத ரமலான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அதாவது அல்லாஹ்விடத்துல ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நோன்பு எதுன்னு சொன்னா மிக சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மாதம், எல்லா மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் தான். ஆனா முஹர்ரம் மாதத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிடும் போது அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஒரு வார்த்தையிலும் மாதத்துடைய சிறப்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த முஹர்ரம் 9, 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு நோன்பை கடமையாக்கி இருந்தார்கள். சுன்னத்தான நோன்பு. அது எதற்காக அந்த நோன்புன்னு சொன்ன, இந்த ஆஷூராவுடைய தினம் முஹர்ரம் 10வது தினத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிலிருந்து காப்பாற்றினார். ஃபிரௌனை அல்லாஹ் கடலில் மூழ்கடித்த நாள் என்று சொன்ன அந்த ஆஷூராவுடைய தினம் முஹர்ரம் 10வது அந்த நாள் தான். அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது யூதர்கள் நோன்பு நோக்கக்கூடியதை பார்க்கிறாங்க. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, எதற்காக நோன்பு நோக்கிறீங்க? இன்றைய தினம்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிலிருந்து பாதுகாத்த நாள், அதற்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம நோன்பு நோக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட மூஸா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு நெருக்கமானது.
நாங்க தான் உங்களை விட அவர் அதிகமாக நேசிக்கணும். அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் முகரம் பிறை 9 நோன்பு நோற்பேன், பிறை 10 நோன்பு நோற்பேன். என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டின் அடிப்படையில இந்த பிறை 9, 10 இந்த சுன்னத்தான நோன்பை நோக்கக்கூடிய மக்களாக நம்ம ஆகணும். அந்த நோன்பை நோற்பதன் மூலமாக கடந்து சென்ற ஒரு ஆண்டிற்குரிய பாவத்திற்கு பரிகாரமாக அந்த நோன்பு அமையும் செய்யறாங்க. அந்த நோன்புடைய நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதாக அந்த நோன்பையும் இந்த மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அறிவிப்பு புரிவார். நம் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹித் ரஹ்மான்